ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் நாம் சந்திக்கிறோம். சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இதை குறித்து உங்கள் மத்தியில் சில காரியங்களை ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காது உள்ளவன் கேட்க கடவன், அதாவது ஆவியானவர் சொல்கிறத காது உள்ளவன் சபையில் உள்ளவன் கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். அதே நேரத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் இதுக்காக தியானிக்கும் போது எனக்கு உணர்த்தினார். என்ன அப்படின்னு கேட்டால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவரை அசட்டை பண்ணினார்கள், அவனோ காது கேளாதவன் போல இருந்தான் அப்படின்னு இருக்கு. இங்கே யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நமக்கு சவுல் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உண்மையும் கூட. பல நேரங்களில் சவுலை பற்றி நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு நம்ம அவனை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் சவுலுக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருந்தது. அதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். அதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு செய்தி, காது கேளாதவனை போல அவன் இருந்தான். சபை கேட்கக்கூடிய சபையாக இருக்கணும். சில நேரத்தில் சில விஷயத்தை கேட்கக்கூடாத சபையாகவும் இருக்கணும். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கவனிங்க, இந்த சவுலுக்கிட்ட இருக்கிற நல்ல குணாதிசயங்களை நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணாதிசயம், தன் தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு கழுதையை தேடி பல நாடுகளுக்கு அவன் போகிறான். அடுத்து அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரனை சந்திக்க போகும்போது வெறுங்கையாக போகக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு காணிக்கை கொண்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. மூன்றாவது அவங்ககிட்ட இருக்க நல்ல குணத்தை பார்த்தீங்கன்னா, சாமுவேல் அவனை ராஜாவாக போகிற ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி முடித்த பிறகு கூட அவன் அந்த காரியத்தை யாருக்கிட்டும் சொல்லாதபடிக்கு மறைத்து வைத்தான். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி சவுலுக்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அதில் ஒன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், காது கேளாதவனை போல இருந்தான். இது என்னங்க நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் சொல்லுவேன், சவுலுக்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். இப்போ சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் அதை அங்கீகாரம் பண்ணுகிறார். சாமுவேல் தான் அவர் அபிஷேகம் பண்ணுறார். இப்போ சாமுவேல் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் சவுலை எல்லாருக்கிட்டையும், இவன் தான் உங்கள் ராஜா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி, சுற்றி இருக்கிற ராஜாக்கள் கையிலிருந்து நம்மளை காப்பாற்ற போகிறவன் இவனா என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு. சவுலை அசட்டை பண்ணுவதும், சவுல் மேல் உள்ள அபிஷேகத்தை அசட்டை பண்ணுவதும், அந்த அபிஷேகத்தை பண்ணினவரை அசட்டை பண்ணுவதும் ஒன்று தான். மூன்றுமே ஒரே விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ சவுல் அவங்க அசட்டை பண்ணுறாங்க. என்ன காரணம்? சவுல் ஒரு சாதாரணமான ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சமஸ்த இஸ்ரவேலிலும் அவன் தான் உயரமானவன். அதாவது ராஜாவுக்குரிய நல்ல அப்பீரியன்ஸ் உள்ளதான ஒரு ஆள். ரெண்டாவது, அவனுக்கு நல்ல வைராகியமும் இருக்கிறது. ஒரு கழுதை குட்டியை அவன் இவ்விதமாய் தேடுவான் என்று சொன்னால், விலையேற பெற்ற தேவனுடைய ஜனங்களை அவன் இன்னும் அதிகமாய் பாதுகாப்பான். மூன்றாவது, சவுல் மற்ற எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவனாக இருந்தான். மனுஷனால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, அவன் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். இத்தனை கிரைட்டீரியாவோட சவுல் வந்து நிற்கிறார் அந்த இடத்துல. அபிஷேகம் பண்ணது கர்த்தர், அதை வந்து ஆமோதிக்கிறது யாருன்னா சாமுவேல். ஆனால் இப்போ அங்கே என்ன நடக்குது? ஜனங்கள் அவனை பார்த்து, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், அதாவது எல்லா ராஜாக்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு அவங்க கேட்டாங்க. கர்த்தர் அதுக்கு தி பெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறார். அப்பத்தில் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த ராஜாவை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணிவிட்டு முதலாவது அவனை குறித்து கேவலமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த கேவலமான வார்த்தைகளை பேசும்போது வசனம் சொல்லுகிறது, அவன் காது கேளாதவனை போல இருந்தான். முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்களை ஒருத்தர் கேவலப்படுத்தி பேசும்போது, அல்லது உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கனவீனப்படுத்தும் போது, அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் போது, உடனடியாக நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்காதீங்க, ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பல நேரங்களில் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது உண்மை, உங்களை அழைத்தது உண்மை, ஆண்டவர் அந்த அழைப்பை ஆண்டவர் தான் உறுதிப்படுத்தினார். ஆனால் அந்த அழைப்பை ஒரு கூட்ட ஜனங்கள் அசட்டை பண்ணுவார்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் கேவலமாக பேசுவார்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். எத்தனையோ ஊழியர்களை அந்த மாதிரி அவர்கள் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ ஊழியங்களை விசுவாசிகள் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள், அசட்டை பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும். அந்த சூழ்நிலையில் கர்த்தரின் அபிஷேகம் பண்ணாரு, நான் தான் அது, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும்னு கட்டாயப்படுத்தவோ அல்லது அதற்காக நிரூபிப்பதற்காக அதற்கான முயற்சிகள் ஈடுபடவோ ஒன்றுமே செய்யல சவுல். அவர் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? காது கேளாதவனை போல இருந்தான்.
அமைதியாக விட்டுருங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல குணாதிசயத்தில் ஒன்று என்னன்னா, உங்களையோ உங்கள் மேல் உள்ள அபிஷேகத்தையோ அல்லது உங்களுடைய ஊழியத்தையோ அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையோ யார் என்ன அசட்டை பண்ணினாலும் காது கேளாதவர்களை போல இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்காம இருந்தாதான் கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருப்பார். நீங்க பதில் சொல்லாமல் இருந்தாதான் கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பார். பல நேரங்களில் நாம் பதில் கொடுக்க விரும்புகிறோம், உடனடியாக அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ப்ரூஃப் பண்ண விரும்புகிறோம். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன். நீங்கள் தப்பே செய்யாதவர்களாக இருப்பீர்கள், உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள். உடனடியாக என்னுடைய தப்பை அந்த தப்பை நான் செய்யலாம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டணும். உங்ககிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும், ப்ரூஃப் இருக்கும், நிரூபித்து காட்டணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்வீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிரூபிக்காத, நான் அதை நிரூபிக்கிறேன். நீ காது கேளாதவனை போல மட்டும் இரு, அமைதியாக மட்டும் இரு. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த ஒரு பெரிய குணாதிசயம் என்னன்னா, ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, அவர் அடிக்கப்படுகிறவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாரா, மயிர் கத்துக்கிறவனுக்கு முன்பாக ஒரு ஆடு எப்படி இருக்குமோ அப்படின்னா அமைதியா. சிலுவையில் தொங்க விடுறாங்க, அடிக்கிறாங்க. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது அவர் பிரசங்கம் பண்ண நாட்களில் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்தார். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார், ஆமான்னு சொல்லி பதில் கொடுக்கிறார், எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார். ஆனால் எப்போ பிதா அவரை ஒப்பு கொடுத்தாரோ, என்ன கேள்வி கேட்டாலும் அமைதியாக நிற்பார், வாய் திறவாது இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பேசின ஒன்றும் அவர் காதில் ஏறவே இல்லை, அவர் வாட்னு விட்டார். காரணம், இது நான் கடந்து போக வேண்டிய பாதை. இந்த பாதையில் நான் போகும்போது எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் பேசும்போது அந்த நேரத்தில் நான் அமைதியாக இருந்தால் தேவன் எனக்காக ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவார். நான் பேசி முடிச்சிட்டேனா கர்த்தர் பேச மாட்டார். அதை தான் சவுல் செய்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சவுலோட குணாதிசயம் என்ன? தாவீதை துரத்தி கொல்ல பார்த்தான், இதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தன்னை கேவலமாக பேசினவங்கிட்ட அவன் அமைதியாக இருந்தான், காது கேளாதவனை போல இருந்தான். இந்த குணாதிசயம் எப்போ சவுலுக்கு போச்சோ அவனுடைய அழைப்பு போச்சு. எப்போ அது போச்சோ அன்னையோட அவனுடைய ராஜ்யபாரம் போச்சு. எப்போ போச்சு? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று அவர்கள் பாடின போது அது அவன் காதில் ஏறிச்சு பாருங்க. அது அவன் மைண்டில் ஏறிடுச்சு. அது அவன் கேட்டபோது அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்தது. அன்னையோட அவன் ராஜ்யபாரம் முடிவுக்கு வந்துருச்சு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஆட்கள் பேசும்போது நீங்கள் அமைதியாக விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ராஜ்யபாரம் நிலைக்கும், உங்கள் அபிஷேகம் நிலைக்கும். இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்களா, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், பேசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆண்டவரை இந்த 2000 வருஷமாக எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. உயிரோடு இருக்கும் போதே என்ன கேவலமாக பேசினாங்க, சிலுவையில் தொங்கும் போது எவ்வளோ கேவலமாக பேசினாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க இயேசுவை. அதுக்கப்புறம் இந்த 2000 வருஷம் கம்யூனிசமாக இருக்கட்டும், எத்தனை விதமான மதங்கள் உருவாகி நம்முடைய தேவனை எவ்வளோ கேவலமாக பேசுச்சு. இது எல்லாத்துக்கும் இயேசு என்னைக்காவது உடனே பதில் கொடுத்துருக்கிறாரா? சீஷர்கள் கூட சொல்கிறாங்க, அவங்களுக்கும் வருது. அவங்க சொல்கிறாங்க, அக்கினி இறக்கி பட்சித்து போடும். அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆவி உடையவர் என்று அறியீர்களா? உடனே பதில் கொடுத்து சரிக்கு சமமாக பேசுறது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். பல நாட்களாக ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு குணாதிசயம். அதுக்கு ஆண்டவர் சில பாதைகளை நடத்தி சொன்னார், வாய் திறக்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும், அமைதியாக இரு. காரணம், நான் பதில் கொடுக்குற காலம் ஒன்று வரும். அசட்டை பண்ணினார்கள். அதான் சொல்வேன், நம்ம மேல் உள்ள அபிஷேகத்தை அசட்டை பண்ணுவாங்க. உங்களை அபிஷேகம் பண்ணி ஒரு சபைக்கு போதகராகவோ அல்லது ஒரு ஊழியத்தில் தலைமையாகவோ அல்லது உன் குடும்பத்தில் உன்னை தலைவனாகவோ கர்த்தர் வச்சிருப்பார். ஆனால் குடும்பம் உன்னை அசட்டை பண்ணும், உன்னுடைய சபையார் உன்னை அசட்டை பண்ணுவார்கள், ஊழியத்தில் உன்னை அநேகர் அசட்டை பண்ண கூடும். காது கேளாதவனை போல இருங்க. ஒரு நாள் வரும். மறுநாள் வந்தது. திடீரென்று ஒரு யுத்தத்தில் சவுல் ஜெயிக்கிறார். சவுல் ஜெயிச்சு முடித்த உடனே ஒரு கூட்டத்தார் வந்து அவனை நோக்கி சொல்கிறாங்க. 12வது வசனம், 1 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள் என்றார்கள். இப்போ சவுல் அவன் நிரூபிக்கல, அவனுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு காலம் வந்துச்சு. கர்த்தர் என்ன செய்தார்? அவனை அந்த யுத்தத்தில் ஜெயிக்க வச்சார். வச்ச உடனே சவுலுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாக பேசின அந்த பேலியாளின் மக்களை உடனடியாக நாம் கொலை செய்ய வேண்டும், கொன்று போடுவோம் என்று சொன்னாங்க. அவங்க சொன்னது சாமுவேலுக்கிட்ட. ஆனால் சவுல் சொன்ன வார்த்தை என்ன? அடுத்த வசனம், 13வது வசனம். அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படல் ஆகாது, இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றார். உடனடியாக மன்னிக்கிற சுபாவம் இது சவுல்ட்ட இருந்த 2வது மிக முக்கியமானது. இந்த வார்த்தையும் அவன் கேட்கல, தனக்கு சாதகமாக பேசினவங்களோட வார்த்தையும் அவன் கேட்கல. தனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் பேசிச்சு, இவனா ராஜான்னு கேட்டுச்சு, அந்த வார்த்தையை அவன் கேட்கவே இல்லை, காது கேளாதவனை போல இருந்தான். இப்போ ஒரு கூட்டம் தனக்கு சாதகமாக பேசி ஒரு தப்பை செய்ய சொல்லுது,
உனக்கு விரோதமாக பேசினவங்களை கொல்லுன்னு சொல்லுது. இந்த வார்த்தைக்கும் அவன் செவி சாய்க்கவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. அதிகாரத்தில் இல்லாத போது பல அரசியல் தலைவர்கள் அமைதியாக இருப்பாங்க. அதிகாரத்துக்கு வந்த உடனே பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த 5 வருஷத்தில் நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யணும். நமக்கு விரோதமாக இந்த 5 வருஷம் யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க மேலெல்லாம் கேஸ் போடணும், உள்ள தூக்கி போடணும், இப்படி நிறைய நினைப்பாங்க. ஆனால் சவுலுக்குள் அந்த சுபாவம் இல்லை. அவன் சொல்றான், இன்று ஒருவரும் கொல்லப்படலாகாது. ஜஸ்ட் ஃபர்கிவ் them, ஜஸ்ட் ஃபர்கெட் them. அவங்களை மறந்து மன்னித்து விடுங்க, அவ்வளோதான். பெரிய சாட்சி ஒன்று என்னன்னா, யோசேப்பை தூக்கி குழியில் போடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இப்போ யோசேப்பு எகிப்துக்கு பிரதமராக மாறிட்டார். இப்போ அதே சகோதரர்கள் வராங்க அவர்கிட்ட, வந்து எல்லாம் முழங்கால் போட்டாங்க. முழங்கால் போட்ட உடனே யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களும் நாளாக தான் என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? வந்தீங்களா எல்லாரும்? இது நான் எதிர்பார்த்தேன். ஒரு நாள் நான் சொன்னேன் தெரியுமா? நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்க, அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களை இன்று ரட்சிப்பதற்கு அன்னைக்கே கர்த்தர் என்னை இங்கே அனுப்பினார், அதற்கு நீங்க தான் பயன்பட்டீங்கன்றான். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இன்னைக்கு நான் இங்கே வராமல் இருந்தால் ரட்சிப்பு வந்திருக்காது இஸ்ரவேலுக்கு, அதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன், அந்த வேலையை தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சுபாவம் தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற தண்டனையிலேயே பெரிய தண்டனை என்ன தெரியுங்களா? மன்னிப்பு மட்டும்தான். அவனை மன்னிச்சு விட்டு பாருங்களேன், அவன் காலமெல்லாம் உங்களை பார்த்து கூனி குறுகுவான். நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா திருப்பி உங்களை அடிக்கணும்னு அவனுக்கு தோணும், நீங்கள் திட்டிட்டீங்கன்னா திருப்பி திட்டணும்னு தோணும். ஆனால் விட்டுட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு உங்கள் மேலே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். நம்மளை அடிக்காமல் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டாங்களே. அதுதான் சவுலுக்கிட்ட இருந்த நல்ல குணாதிசயம். காது கேளாதவனை போல இருந்தான். இயேசுவை மறுதளிக்கிறாரு பேதுரு. ஒரு தடவைக்கு 3 தடவை மறுதளிக்கிறாரு. மறுதளித்து முடித்த உடனே இயேசு மரித்து உயிர்த்து எழுந்துட்டாரு. உயிர்த்து எழுந்த பிறகு சொல்லி அனுப்புகிறார் மகதலேனா மரியாளுக்கிட்ட, எல்லாரையும் வர சொல்லு, என் சகோதரர்களை வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சொல்லுவார் ஒரு வார்த்தை, பேதுருவையும் வர சொல்லு, கேபா வர சொல்லு. அதுக்கு என்ன ஸ்பெஷல் இன்விடேஷன்? அவன் ஒருவேளை காட்டி கொடுத்தது நிமித்தமாக குற்ற உணர்வோடு கூட என்னை சந்திப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கலாம். இப்போ ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லு, அவன் ரொம்ப இம்பார்ட்டண்டானவன் சொல்லு. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய சுபாவம். நமக்கு விரோதமாய் பேசினவர்கள் தாழ்த்தப்படும் போது, நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் தாழ்த்தப்படும் போது, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களை குற்றப்படுத்தவோ அதை குத்தி காட்டவோ, இது நீங்க எனக்கு செஞ்சதுக்கு விரோதமாக கர்த்தர் உங்களை இப்படிலாம் செஞ்சாரு, நீங்க நாசமா இருவீங்க, எனக்கு விரோதமாக பேசுனதுக்காக தான் இப்படி நடந்ததுன்னு சொல்றதுக்கோ கர்த்தர் உங்களை உயர்த்தல. கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு தெரியுமா உயர்த்தினாரு? நீ உயர்த்தப்பட்டிருக்கும் போது நான் அநேகரை என்னிடமாக இழுத்துக்கொள்வேன். அந்த சுபாவம் உங்களுக்கு எனக்கு வரணும். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பழிவாங்குற சுபாவம் அதிகமாக போச்சு. கிறிஸ்தவத்தில் விரோதமாக பேசுறது அதிகமாயிருச்சு. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசாதிருங்கள்னு இருக்குது. அது இப்போ விரோதமாக அதிகமாக போய் தனி மனித தாக்குதலுக்கு போகுது. அதாவது பாவத்தை உணர்த்துவதற்கு பதிலாக தனி மனித தாக்குதல், பர்சனல் இஷ்யூஸ், இதுக்குள்ள கிறிஸ்தவம் போயிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை. ஆவியின் கனியில சகிப்புத்தன்மை ஒன்று, அந்த கனி இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை பாருங்களேன். இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை. அதனுடைய விளைவு என்ன? நீயா நானான்னு போட்டி நடக்குது, தக்காஃபார் நடக்குது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத ஒரு 4000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சவுலுக்கு இருந்த அந்த குணாதிசயம், அந்த ராஜாவுக்குரிய குணாதிசயம், இன்று ராஜாக்களும் ஆசனமாக அழைக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்குள்ளே இல்லை. சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது நமக்கு விரோதமாக நடந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே எனக்கு விரோதமாக பேசுனதுக்காகத்தான் இப்படி நடந்துச்சு, அவங்க இப்படி தான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். அந்த வார்த்தை நம் வாயிலிருந்து வரக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க பேசி இருக்கட்டும், என்ன வேணா பேசி இருக்கட்டும், உங்களை கேவலமாக பேசி இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கட்டும். தனக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேரையும் மன்னித்த இயேசு தான் சொன்னார், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் என்னை மன்னிங்க. சமீப காலமாக நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த அமைதியாக போகிற சுபாவம் இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? தாங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு விரோதமாக எழும்பி ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு தீர்மானம் எடுங்க. பல நேரங்களிலே நான் காது கேளாதவனை போல இருப்பேன். உன் வீட்டில் உன் கூட இருக்கிற உறவினர்கள், ஏன் உன் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு விரோதமாக பேசும்போது காது கேளாதவர்களை போல இருங்க. அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கோங்க. அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் கிடையாது, பாதிக்கப்பட போகிறது அவங்க தான். காரணம், அது உன் கணவனாக இருந்தாலும் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன். அது உன் அப்பனாக இருந்தாலும் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன்.
கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதேன்னு வசனம் சொல்லுது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக பேசினவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. போய் அந்த அந்த அவனை ஒருவேளை அவங்க செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள், பர்சனலாக சொல்லுங்கள். அவங்ககிட்ட போய் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் அவங்களோட பர்சனல் இஷ்யூஸை அவங்கள தாக்குறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? அப்படி பேசுகிறவர்களுக்கு முன்பாக அமைதியாகி போயிருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவன் காது கேளாதவனைப் போல அமைதியாக இருந்தான். இந்த சுபாவம் என்னைக்கு அவனுக்கு போச்சோ அன்னையோடு கூட அவனுடைய ராஜ்யபாரம் போச்சு. நம்ம இன்னைக்கு ஊழியத்தின் பாதையிலையாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலாக இருக்கட்டும், பல நேரங்களில் உங்கள் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், பல நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகளை காது கேளாதவர்களைப் போல இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுற, அபிஷேகம் பண்ணவங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவாங்களாம், ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். சங்கீத புஸ்தகம் சொல்லுது, ஆண்டவர் அதை கேட்டுக்கொண்டே இருப்பார். தாவீது அவனுடைய சகோதரர்களால் அவன் அசட்டை பண்ணப்பட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சம்பவம், அதை நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் யாரால அசட்டை பண்ணப்பட்டான் பாருங்க. சாமுவேலேருந்து அபிஷேகம் பண்ண வர்றாரு எல்லாரையும் வீட்டுக்கு. ராஜாவாக ஒருத்தனை அங்கே செலக்ட் பண்ணணும், ஈசாயின் மகனை செலக்ட் பண்ணணும், அப்படி தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ சாமுவேல் வந்துட்டார். வந்த உடனே அந்த முதல் பையன் வந்த உடனே அவனை பார்க்குறாரு. பார்த்த உடனே எழுந்திருச்சு அவனை அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இவன் இல்லை, நீயோ முகத்தை பார்க்கிறாய், நான் இருதயத்தை பார்க்கிறேன். உடனடியாக சாமுவேல் போய் உட்காந்துட்டாரு. 7 பேரும் வராங்க, 7 பேரும் இல்லை. இப்போ சாமுவேல் கேட்குறாரு, உனக்கு பையன் இவ்வளோதானா, வேற யாராவது இருக்காங்களா? இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறான்? அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். தகப்பனுடைய பார்வையில் அவன் ராஜாவாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இராணுவத்தில் சேர்ந்து அரசாங்கத்தில் ராஜாவோடு கூட சேர்ந்து யுத்த வீரனாக இருக்கிறவன் தான் முதல் பையன். அவங்க செலக்ட் பண்ணல, அவன் இல்லைன்னா மற்றபடி யார் இருக்க போறா? இவனுக்கு சொல்லி கூட அனுப்பலை. சாமுவேல் சொல்றாரு, அவன் வரட்டும். சரி, இப்போ தாவீது வருகிறான். முதலாவதாக அவன் தாய் தகப்பனால் அசட்டை பண்ணப்பட்டான். இப்போ தாவீது வருகிறான். இப்போ கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? சாமுவேலை பார்த்து, தாவீது வரும்போது சாமுவேல் உட்கார்ந்தே இருக்கிறாரு. முதல் பையனை வந்த உடனே எழுந்திருச்சு கர்த்தரே சொல்லலை, இவரே அபிஷேகம் பண்ண போனாரு. ஆனால் இப்போ தாவீது வரும்போது இவர் உட்கார்ந்தே இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, எழுந்து அவனை நீ அபிஷேகம் பண்ணு. ஏன்? அவன் தான் நான் அபிஷேகம் பண்ண வேண்டிய ராஜா. இவனா? இவங்க கேட்குறாங்க பாருங்க, சவுலை பார்த்து, இவனா நம்ம ரட்சிக்க போகிறவன்னு. இது பேலியாளின் மக்கள் கேட்குறாங்க. அங்க அதை யோசிச்ச ஆள் யாருன்னா சாமுவேல். இவன் இல்லாம இவனை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவனா அவன்? இந்த பையனையா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு? கர்த்தர் சொல்றாரு, ஆமா, அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன். அதுக்கு என்ன அர்த்தம்? உலகம் உன்னை எது பார்க்க தெரியுமா? அப்பியரன்ஸை பார்க்கும். உலகம் எதை பார்க்கும்? உங்ககிட்ட இருக்கக்கூடியதான படிப்பை பார்க்கும். உலகம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்தஸ்தை பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. உன் புறம்பான அழகை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. அதை வச்சு உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இவனா, இந்த பெண்ணா, இந்த பையனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாருன்னா, வெளியே ஒருவேளை அப்பியரன்ஸே இல்லாமல் இருக்கும், யுத்த வஸ்திரம் போகிறதுக்கான உடம்பு கூட இருக்காது, அந்த அளவு கூட அவருக்கு பாடி இருக்காது. ஆனால் எதை பார்க்கும் தெரியுமா? பரலோகம் உன்னுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது. உன் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் தான் அந்த மனுஷன். அப்போ அந்த காது கேளாதவனை போல, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காது கேளாதவனை போல தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். வீட்டில் தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, அங்கே அவருக்கு சொல்லி அனுப்பலை. பல நேரங்களில் நம்முடைய ப்ரொஃபஷனை வச்சு நம்மளை அவங்க அசட்டை பண்ணுவாங்க. பல நேரங்களில் நம்முடைய பிறப்பினை வச்சு அவங்க உங்களை அசட்டை பண்ணியிருக்கக்கூடும். ஆனால் இவைகள் எல்லாத்துக்கும் மத்தியிலும் அமைதியாக இருங்க. நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தரை, அவருடைய தகப்பனார் மரித்த போது அவருக்கு ஏறக்குறைய ஒரு 18 வயசு இருக்கும், 19 வயசு இருக்கும். அந்த சூழ்நிலையில் உறவினர்கள் எல்லாம், எங்கடா இந்த சூழ்நிலை இந்த பையனை நம்ம டேக் ஓவர் பண்ணால் எல்லா செலவையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்குமோன்னு சொல்லி அத்தனை பேரும் அசட்டை பண்ணினார்கள். அதில் ஒரு உறவினர் மட்டும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய், நாளைக்கு நீ ஏதாவது கஷ்டப்பட்டு நடுத்தரில் நின்னா என் வீட்டு பக்கம்லாம் வந்துடாதேன்ற வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். அசட்டை பண்ணார். நாங்கள் கூட இருந்த அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அந்த மகனை உயர்த்தினார். அவன் கர்த்தரை பிடித்து கொண்டான், அந்த மகனை உயர்த்தினான்.
எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லை. காலங்கள் உருண்டோடியது. பல வருஷங்கள் கழித்து அதே அசட்டை பண்ண அதே உறவினர் இந்த மகனிடத்தில் வந்து நின்றார். சில தேவைகளுக்காக வந்து நின்றார். இப்போ இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன அன்னைக்கு சொல்லிட்டு போனீங்களேன்னு சொல்லலை, தன்னாலான உதவியை செய்தார். இன்னைக்கும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். உனக்கு விரோதமாக யார் பேசினாலும், எது பேசினாலும், எப்படி பேசினாலும், என்ன தாழ்த்தினாலும் காது கேளாதவனை போல இருங்க. கேட்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆவியானவர் சொல்றதை கேளுங்க, மனுஷன் சொல்றதை கேட்காதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த பகுதியிலே உங்களை சந்திக்கிறேன். God bless you. முடிவுக்கு முன், இந்த முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம கடைசிய காலத்தில் நடக்கிற சம்பவம் வேதத்தின் அடிப்படையோடு கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் என்ன பார்க்குறோன்னா, மத்திய கிழக்கு நாடுகளையே பரபரப்பாக்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமீரகத்தோடு கூட, அதாவது UAE அவர்களோடு கூட இஸ்ரவேல் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாம் உடன்படிக்கை அப்படின்னு பேர். இந்த உடன்படிக்கையை இதில் என்ன பரபரப்பு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மத்திய கிழக்கு நாடுகளோடு கூட இஸ்ரவேலை அந்த நாடு ஒரு மத்திய கிழக்கு நாடுகள் அங்கீகரிக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இன்னைய வரைக்கும் இஸ்ரவேல் அவங்க அங்கீகரிக்கல. அவங்களுடைய மேப்பில் இஸ்ரவேல்னு இருக்காது, பாலஸ்தீனான் தான் இருக்கும். அவங்களுடைய பாஸ்போர்ட்லலாம் இஸ்ரவேலுக்கு போகக்கூடாதுன்னே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் டு இஸ்ரேல் அப்படின்னே போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளே ஒரு பகை இருக்கிறது. அந்த பகை இன்னைக்கு நேற்று உருவாக்கப்பட்ட பகை அல்ல. ஏசா யாக்கோபு, ஈசாக்கு, இஸ்மவேல் அங்கிருந்து உருவாக்கப்பட்ட பகையாக பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்க இன்னி வரைக்கும் பகையாக இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு 7 நாடுகள், இந்த 7 நாடுகளுக்கு இணைஞ்சதுக்கு பேர் தான் UAE. இந்த 7 நாடுகள் இணைந்து இந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இஸ்ரவேலோடு. ஏற்கனவே எகிப்தும் ஜோர்டானும் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள், சமாதானமாக இருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு 7 நாடுகள் சேர்ந்து இருக்குது. இதை பார்க்கும்போது மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம், அரபு நாடுகள் எல்லாம் பயங்கர கொதித்து எழுந்திருக்கிறாங்க. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது UAE வந்து மற்ற அரபியர்களுக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த உடன்படிக்கைக்கு அவங்க ஆபிரகாம் உடன்படிக்கை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம் உடன்படிக்கைன்னு வைக்கும் போது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருந்தது. என்ன காரணம்? இந்த அரபியர்கள் யார், இவரோட பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேதத்தில் ஒரு 3 விதமான கூட்டத்தை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது ஏசாவுடைய அந்த சந்ததியாருக்கு பேர் ஏதோமியர்கள்னு பேர். இந்த ஏசாவுடைய பையன் பேர் தான் அமலேக்கு. இந்த அமலேக்கு பின்னாட்களில் சேயீர் மலை பக்கத்தில் குடியிருந்தான் அப்படின்னு இருக்கு. இந்த அமலேக்குடைய சந்ததியார் தான் பின்னாட்களில் அரபியர்களாக வராங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரபிய பகுதிகளில் அவங்க தான் குடியிருந்தாங்க. அதற்கு பிறகு பெலிஸ்திய ராஜா ஒருத்தர் இருக்கிறார். அதாவது ஆபிரகாம் காலத்திலே அவர் இருக்கிறாரு. அந்த பெலிஸ்திய ராஜாவுக்கு பேர் அபிமெலேக்கு. இந்த அபிமெலேக்கு தான் உண்மையிலேயே இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அரபியர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த அபிமெலேக்கு குடியிருந்தது எல்லாமே அந்த கானான் தேசத்துக்கு பக்கத்தில் இஸ்ரவேலுக்கு பகுதியில் தான் குடியிருந்தாங்க. 3ஆவதாக இஸ்மவேல், அதாவது ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேல். அந்த இஸ்ரவேல் சந்ததியார் ஆவிலா தேசம் முதல் கொண்டு குடியிருந்தார்கள் இருக்கு. இவங்க அத்தனை பேருக்கும் அரபியர்கள் என்று பெயர். அப்போ இந்த 3 இனத்தார் மாத்திரமல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த 3 இனத்தார் தான் அரபியர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த அரப் வேர்ல்டு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இது இல்லாமல் சவுதி அரேபியா இருக்குது. இந்த மாதிரி அரேபிய தீபகற்பம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாருமே இந்த இஸ்ரவேலுடைய உடன்படிக்கையை எதிர்க்கிறாங்க. ஒரு சாரார் ஆதரிக்கிறாங்க. இப்போ பஹ்ரைன் ஆதரவு தெரிவிச்சிருக்கு, ஓமான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது, சவுதி அரேபியா ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஒரு படி மேலே போய் சவுதி அரேபியா வந்து இஸ்ரவேலிருந்து UAEக்கு, அதாவது அமீரகத்திற்கு ஃப்ளைட் பறக்கிறதுக்கு தன்னுடைய வான் எல்லையை திறந்து கொடுத்துருக்கு. ஏற்கனவே இந்தியாவிலேருந்து இஸ்ரேல் போகிறதுக்கு அது வான் எல்லையை திறந்து கொடுத்துச்சு. இந்த அளவுக்கு இஸ்ரவேல் சமாதானமாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னும் பல அரபு நாடுகள் அதை அக்செப்ட் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க. அதில் ஒரு சில நாடுகள் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. யாருன்னா துருக்கி எதிர்க்கிறாங்க, ஈரான் எதிர்க்குது, லிபியா எதிர்க்குது. இப்போ துருக்கி, லிபியா, ஈரான் இவங்க 3 பேர் எதிர்க்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனம், அந்த பாலஸ்தீனா சொல்லக்கூடிய ஹமாஸ் அவங்களும் எதிர்க்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே எதிர்த்து இந்த ஒப்பந்தத்தை UAE உடனடியாக முறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த பாலஸ்தீனர் அகதிகள் உருவானதுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என்பது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூற்று. அப்போ இந்த அரபு நாடுகள் எல்லாம் அவங்களோட சமாதானம் ஆயிட்டா
பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கிடைக்காது. அப்படியே இப்போ இருக்க அவங்க ஒரு நாட்டில் இருக்கிறாங்க பாலஸ்தீனான்னு, அது கூட இஸ்ரவேல் கொடுத்த பகுதி தான். அந்த இடத்துல அவங்க எருசலேமை தலைநகராக கேட்குறாங்க. எருசலேமை ரெண்டாக பிரித்து ஓல்டு சிட்டியை கேட்குறாங்க. அந்த பகுதியை இஸ்ரவேல் தரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கு. அப்போ அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்? இந்த காரியங்களுக்காக, அதாவது எருசலேமை ரெண்டாய் பிரிக்கிற விஷயங்கள் அதோடு கூட நிறுத்தப்படும். அரபு நாடுகள் அதை பற்றி இஸ்ரேல்கிட்ட பேசாது, பாலஸ்தீனத்துக்கு ஒரு துரோகம் செஞ்ச மாதிரி மாறிடும்னு ஈரான், அப்புறம் துருக்கி போன்ற நாடுகள் எல்லாம் சொல்றது. ஆனால் யுஏஇ என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இஸ்ரேலோட ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்னா நாங்கள் பேசி அவங்ககிட்ட அதை வாங்கி கொடுக்குவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதிரிகளாக இருந்தால் பேச முடியாதுன்னு சொல்லுது. இதுக்கு நடுவில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அவரோடு கூட இருக்கக்கூடியதான உதவி பிரதமர், அவர் என்ன சொல்றாருன்னா, நெத்தன்யாகு வர ஜனவரி மாதம் எருசலேமை ரெண்டா பிரிச்சுருவாரு, அதனால தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட இணைஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு கூற்று போகுது. இந்த உடன்படிக்கை, இதுக்கு பேர் ஆபிரகாம் உடன்படிக்கைன்னு பேர். நமக்கு இதில் என்ன முக்கியமான விஷயம் தெரியுங்களா? கடைசி காலத்தில் இஸ்ரவேல் சமாதானமாய் குடியிருக்கும்னு இருக்கு. அவர்கள் சுகமாய் குடியிருக்கும் போது இந்த காரியம் நடக்கும்னு எசேக்கியேல் 38:8 இருக்கு. இப்போ அது நடக்க ஆரம்பிச்சிருக்குது. முடிவுக்கு முன்னாடி இஸ்ரவேல் எல்லாரோடையும் சுகமாய் சமாதானமாய் போக தொடங்கி இருக்கிறது. பல அரபு நாடுகள் இந்த சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை ஒத்துக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் பிரெஞ்சு தேசம், அதாவது பிரான்ஸ் அவங்களுக்கு சமாதானமாக போகிறதுக்கான காரியத்தையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பல உலக நாடுகள் இதை ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஐநா சபை கூட இதற்கு பச்சை கொடி காட்டியிருக்கு. இப்போ இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்குது. சடுதியாய் ஒரு யுத்தம் அவர்கள் மேல் வரும். முடிவு காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் ஒன்றுதான் இந்த ஆபிரகாம் உடன்படிக்கை. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் ஒரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். God bless you.